பழைய ரயில் நிலையம் மக்களின் விதிகளை கணக்கும் இடமாக இருந்தது, உணர்வுகள் மற்றும் கதைகளின் உருகும் இடம். பழிவாங்கும் நெருப்பால் எரிக்கப்பட்ட ரோஹனைப் பற்றிய ஒரு கதை. தனக்கு அநீதி இழைத்தவரை எதிர்கொள்வதற்கு பல வருடங்களாக காத்திருந்தான். கடைசியில் அந்த நாள் வந்தது. அவர் மேடையில் நின்றபோது அவரது கண்கள் கூட்டத்தை வருடி பழக்கமான முகத்தைத் தேடின. அப்போது டிக்கெட் கவுண்டரில் நிற்பதைக் கண்டான், அவனுடைய எதிரி. ரோஹனின் இதயம் படபடக்கத் தொடங்கியது, அவரது கால்கள் ஈயம் போல் உணர்ந்தன. மூச்சை இழுத்துக்கொண்டு அவனை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். ஸ்டேஷன் மக்களால் பரபரப்பாக இருந்தது, ஆனால் ரோஹனின் கண்கள் அவரது இலக்கை நோக்கியே இருந்தன. அவனுக்குள் கோபமும் வெறுப்பும் எரிவதை அவனால் உணர முடிந்தது. டிக்கெட் கவுண்டரை அடைந்ததும் தன் எதிரியின் தோளில் தட்டினான். மனிதன் திரும்பிப் பார்த்தான், அவர்களின் கண்கள் சந்தித்தன. ரோஹனின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியிருந்தன. அவன் பேசும்போது அவன் குரல் நடுங்கியது. இந்த தருணத்திற்காக அவர் எவ்வளவு நேரம் காத்திருந்தார், ஆனால் இப்போது அது இங்கே இருப்பதால் அவர் வெறுமையாகவும் உறுதியற்றதாகவும் உணர்ந்தார். ஆச்சரியமும் பயமும் கலந்த ரோஹனை பார்த்தான். ரோஹனின் வார்த்தைகள் நதியாக கொட்டியது, பல வருடங்களாக அடைத்து வைக்கப்பட்டிருந்த உணர்ச்சிகளின் வெள்ளம். அவர் அனுபவித்த வலி மற்றும் துன்பங்கள், தூக்கமில்லாத இரவுகள் மற்றும் முடிவில்லாத கண்ணீர் பற்றி பேசினார். அந்த மனிதன் கேட்டான், அவன் கண்கள் கீழே விழுந்தன, அவன் முகம் வருத்தத்தால் நிறைந்தது. ரோஹன் பேசி முடித்ததும் அந்த நபர் நிமிர்ந்து பார்த்தார், அவர்களின் கண்கள் மீண்டும் சந்தித்தன. ரோஹன் ஒரு சோகத்தையும் வருத்தத்தையும் உணர்ந்தான். மேலும் பழிவாங்கும் தாகம் தன்னை உட்கொண்டதை அவன் உணர்ந்தான். அவர் திரும்பிச் செல்லும்போது அவர் கிசுகிசுப்பதைக் கேட்டார், நான் உங்கள் தந்தை.